1. இப்போ நடந்திருக்க சம்பவம் வந்து கிட்டத்தட்ட நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா எல்லாருமே கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சம்பவம் இதுக்கு அடுத்து நடக்காம இருக்கணும் அப்படின்றது. ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுல இருந்தே நம்ம இன்னும் மீண்டு வரல. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஆக்சிடென்ட் கிட்டத்தட்ட பங்களாதேஷ்ல நடந்திருக்கு ஃபிளைட் ஆக்சிடென்ட். கரெக்டா அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல தான் வந்து இடிக்கணுமா அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. கிட்டத்தட்ட ஸ்கூல்ல வந்து எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்களா இருந்திருப்பாங்க. அந்த ஸ்கூல்ல இருந்ததே வந்து பாத்தீங்கன்னா 2000ல இருந்து 3000 குழந்தைங்க இருந்திருப்பாங்க. சோ அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது பேரண்ட்ஸ் வந்து நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பசங்களை வந்து பிக் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ அப்ப வந்து ஏதோ செம்மையா அப்படியே ஒரு ஜெட்டு போற சவுண்ட் வந்து கேக்குது. நாங்க திரும்பி இப்படி பாக்குறதுக்குள்ள அந்த இடமே புகையாயிடுச்சு. என்ன நடந்ததுன்னே தெரியல. பேரண்ட்ஸ்க்கே எப்படி இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 27 பேர் இறந்திருக்காங்க. அந்த 25 பேர் குழந்தைங்க. 170 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலைஸ்ட் பண்ணிருக்காங்க. இது பாக்குறதுக்கும் கேக்குறதுக்கும் அவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இதுக்கு அடுத்து நடக்காம இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நம்ம ப்ரே பண்ணிக்கணும். அதுக்கடுத்து அவங்க குடும்பத்துக்கு வந்து ஆறுதல் சொல்றதை தவிர நமக்கு வேற என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. சோ முழுசா என்ன நடந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். சம்பவம் வந்து எப்ப நடந்திருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நேத்து மத்தியானம் கிட்டத்தட்ட ஆஃப்டர்நூன்ல வந்து செண்டு F7 அப்படின்ற ஒரு பிளைட். செண்டு F7 இந்த பேர் எப்படி வித்தியாசமா இருக்கும் அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் பிளைட். இந்த பிளைட் வந்து எங்க இருந்து டேக் ஆஃப் ஆயிருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல டாக்கா. நம்ம ஊர்ல எப்படி வந்து நியூ டெல்லி இந்த மாதிரி ஒரு கேபிட்டல் இருக்கோ அந்த மாதிரி பங்களாதேஷோட கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா டாக்கா. சோ இங்க இருந்து டேக் ஆஃப் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயினி பிளைட்ன்றதுனால அவர் வந்து ஒரு செண்டு F7 இந்த பேர் எப்படி வித்தியாசமா இருக்கோ அதே மாதிரி இந்த பிளைட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் பிளைட் தான். சோ இந்த பிளைட் வந்து எங்க இருந்து டேக் ஆஃப் ஆயிருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல டாக்கா. நமக்கு எப்படி வந்து டெல்லி அந்த மாதிரி ஒரு கேபிட்டல் அந்த மாதிரி பங்களாதேஷோட கேபிட்டல் டாக்கா. சோ டாக்கால இருந்து இந்த பிளைட் வந்து டேக் ஆஃப் ஆயிருக்கு. செண்டு F7ல இந்த பைலட் வந்து பாத்தீங்கன்னா 100 hours பிளைங் முடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் பீரியட்ல இருக்கிற ஒருத்தர் தான். ஏர் இந்தியாவுக்கும் இப்ப நடந்திருக்க பிளைட் ஆக்சிடென்ட்க்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளைட் வந்து ட்ரெயினிங் பிளைட். பைலட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயினர் தான். கிட்டத்தட்ட இந்த பிளைட்ட வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி சைனாக்கு இருந்து வாங்கிருக்காங்க. அது ரொம்ப பழைய மாடல். இப்ப நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு ஒரு பழைய போன் எல்லாம் வந்து வாங்குவோம்ல அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பழைய மாடல். 12 வருஷத்துக்கு முன்னாடி சைனாக்கு இருந்து வாங்கியிருக்க பிளைட் தான் இது. இந்தியா பிளைட் ஆக்சிடென்ட் என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல் வர்றதுக்குள்ளேயும் கிட்டத்தட்ட இதுதான் விஷயமா இவ்வளவு நடந்திருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள இப்படி ஒரு பிளைட் ஆக்சிடென்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஃபியூவல் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏர் இந்தியா பிளைட்ல. அதுக்கு அடுத்து ப்ராப்பரான மெயின்டெனன்ஸே அவங்ககிட்ட கிடையாது. இதை பத்தி நாங்க கிட்டத்தட்ட அவங்ககிட்ட எத்தனையோ வருது நாங்க நோட்டீஸே லீகலா நாங்க நோட்டீஸே வந்து விட்டுருக்கோம். ஆனா அவங்க அது எதுவுமே பொருட்படுத்தல. மெயின்டெனன்ஸ் ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் கிடையாது. சேஃப்டி ப்ரோட்டோகால் கிடையாது. பொதுமக்கள்னா அந்த சேஃப்டியை நம்பி உங்களை நம்பிதான் கிட்டத்தட்ட அந்த பிளைட்ல ஏறுவாங்க. ஆனா இப்போ 3 மாசம் சாலிடா 3 மாசம் அவங்களுக்கு வந்து நாங்க நோட்டீஸ் விட்டுட்டே தான் இருந்தோம். அது எல்லாத்தையும் தாண்டி பைலட்டுக்கு வந்து ரெஸ்டே கிடையாது. ஒரே பைலட்டா கண்டினியூவா வந்து இல்ல நீங்களே வந்து பாருங்க ஷிஃப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பைலட்டோட மனநிலை எப்படி இருக்கு. ஒரு சாதாரண வந்து ஒரு கார் டிரைவரோ இல்லைன்னா ஒரு வேன் டிரைவரோ இங்க இருந்து இங்க ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போறவங்களுக்கே வந்து ரெஸ்ட் தேவை. ஆனா கிட்டத்தட்ட பைலட்டுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்ட் தேவை. இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப வந்திருக்க ஒரு விஷயமும் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு மட்டும் இல்ல பேசிட்டு இருக்க எனக்கும் அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏர் இந்தியா பிளைட் ஆக்சிடென்ட்ல ஃபியூவல் மட்டும்தான் பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியா இவ்வளவு தகவல் வந்து இருக்கு. சேஃப்டி புரோட்டோகாலா இருக்கட்டும் இல்ல மெயின்டெனன்ஸா இருக்கட்டும் இது எல்லாமே இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கு. அது எல்லாத்த விடவும் 6 மாசமா நாங்க வந்து அவங்களுக்கு 9 நோட் சாலிடா அமுச்சு விட்டுருக்கோம். ஆனா கொஞ்சம் கூட அவங்க வந்து அதை பொருட்படுத்தவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த சைட்ல இருந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இது எல்லாம் சரி என்னடா இது சரி இதுதான் கடைசியா ஆக்சிடென்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சும் போது அதுக்குள்ள நேத்து பங்களாதேஷ்ல இப்படி ஒரு ஆக்சிடென்ட். சோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்ததுக்கு பவர்ல இருக்கவங்க வந்து கொஞ்சம்
அலட்சியமா இருந்திருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் அலட்சியம் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ரொம்ப அலட்சியமா இருந்ததுனாலதான் இதெல்லாம் நடந்திருக்கு. இப்ப வந்து இல்ல, இப்ப சைனாவே போயிட்டு இல்ல நீங்க தான் இது காரணம், நீங்க தான் இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது எப்படி? பைலட் மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அந்த பைலட் மேல எந்த விதமான தப்பு இருந்திருக்காது. பைலட் நினைச்சிருந்தாருன்னா இப்போ கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் வழி அவர் நினைச்சிருந்தாருன்னா என்ன வந்து என்னால காப்பாத்திக்க முடியும், அதுக்கான வழி இருந்தது. பைலட் வந்து கிட்டத்தட்ட சேஃபா தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி இருந்திருக்கு. ஆனா அவர் வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கவே இல்லை. அது எல்லாத்தையும் தாண்டி அந்த பிளைட் வந்து ஃபிளை பண்ணிட்டு இருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட்டி. அந்த சிட்டில போயிட்டு இடிச்சுட்டா கிட்டத்தட்ட எவ்வளவு மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்திருக்காங்க, அவங்களோட உயிர் போயிருக்கும். இது எல்லாமே வெறும் 60 செகண்ட்ல நடக்கும். 60 செகண்ட்குள்ள அவர் அதுக்குள்ள டக் டக்குன்னு ஏதாவது பிளான் பண்ணி பண்ணணும். ஆனா அதுக்குள்ளேயே அவரோட கண்ட்ரோல்லயே அந்த ஸ்கூல்ல போயிட்டு அந்த பிளைட் வந்து ஆல்மோஸ்ட் ஆக்சிடென்ட். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கிறது இதுதான் கடைசியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டியும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். பார்த்துட்டு இருக்கேன், நீங்களும் அதான் ஆசைப்படுறீங்க, பேசிட்டு இருக்கேன், நானும் அதான் ஆசைப்படுறேன். அந்த பைலட் வந்து நினைச்சிருந்தாருன்னா அவரை வந்து அவர் காப்பாத்திட்டு இருக்கலாம். ஆனா பண்ணாம, இல்ல இவ்ளோ பேத்தோட உயிர் நம்ம கையில இருக்கு, நம்ம மட்டும் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு நினைச்சு என்ன நடக்குதோ சரி பாப்போம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அத்தனை பேத்தையும் அவர் காப்பாத்துறதுக்காக போராடி இருப்பாரு. அதுக்கு மிகப்பெரிய சல்யூட். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, அவரு எவ்வளவு 60 செகண்ட்ல கூட எவ்வளவு ட்ரை பண்ணிருக்காரு. எப்படியாவது வந்து நம்ம ஏதாவது ஒரு மரத்துலயாவது இடிச்சிடலாம், எப்படியாவது மரத்துல இடிச்சாவது நடக்கிறது, அவ்வளவு பேரோட உயிர் போகாது. பிளைட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானே வந்து இன்ஜுரி ஆகும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அவரோட கண்ட்ரோல் மீறி அந்த ஸ்கூல்ல இடிச்சு 25 குழந்தைங்களோட உயிர் போயிருக்கு. இந்த வீடியோ, இந்த மாதிரி பேசுற ஒரு வீடியோ இதுவே கடைசியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. மறுபடியும் வேறொரு வீடியோல நம்ம சந்திப்போம்.